கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், வேதத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் விசுவாச பெருமக்களாய் இருக்கிற கர்த்தரை விசுவாசிக்கிற நாம் அதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரோ, எத்தனை அற்புதமான மேன்மையான வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றினாரோ, அத்தனை வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கும் எனக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஐயா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும், குறிப்பாக உன்னை பெருகவே பெருகச் செய்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்கள், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எங்கே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை சிரமத்தில், எத்தனை ஆபத்துகளில், எத்தனை உபத்திரவங்களில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். உங்களை பெரிய தேசமாய் மாற்றுவார், பெரிய கூட்டமாய் மாற்றுவார். சின்னவனாய் இருக்கிற சிறியவனாய் இருக்கிற உங்களை பலத்த ஜாதியாய் மாற்றுவார். ஐயா, 1000ஆய் பெருக பண்ணுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே அது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, ஆபிரகாமின் சந்ததிகள் நீங்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற, கிறிஸ்துவோடு இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததிகள். அவரை போலவே வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதற்கு உரிமை உள்ளவர்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனைகள் இருந்தால் என்ன, பாருங்கள், இன்று இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள். இந்த சூழ்நிலையில் இருந்து, ஒன்றுமே இல்லாத நிலையில் இருந்து எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறவர் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோட இருக்கிறார். ஐயா, காணாதவைகளை காணக்கூடாதவைகளை காண்கிறவைகளை போல அழைக்கிறவர் நம்முடைய அன்பின் ஆண்டவர். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்காக வைத்திருக்கிற மேன்மையான மகிமையான காரியங்களை யாரும் கண்டதும் இல்லை, யாரும் கேட்டதும் இல்லை, எவரும் செவியால் உணர்ந்ததும் இல்லை. ஆனால் நமக்கோ கர்த்தர் அவர் தந்தருளி இருக்கிற ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே அவற்றை நாம் அறிந்திருக்கிறோம். என்ன சார் அறிந்திருக்கிறீங்க? சின்னவர்களாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளும் 1000ஆய் பெருகுவார்கள், அதை அறிந்திருக்கிறோம். ஐயா, சிறியவராய் இருக்கிற இவர்கள் பலத்த ஜாதியாய் ஒரு நாளிலே மாறுவார்கள், அதிலே மாற்றமே இல்லை, அதை அறிந்திருக்கிறோம். குப்பையில் இருக்கிற இவர்கள் நாளை இவர்களை குப்பையில் இருந்து எடுத்து, இவர்கள் எளியவர்களாய் இருக்கிற இவர்களை புழுதியில் இருந்து தூக்கி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் என் தேவன் உட்கார வைப்பார், அதை அறிந்திருக்கிறோம். அவர் தந்த பரிசுத்த ஆவியினாலே, அவர் தந்த வாக்குத்தத்தங்களினாலே, அவருடைய திருச்சட்டங்களினாலே அறிந்திருக்கிறோம். அது அப்படியே நடக்கும். ஆனாலும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இது ஒரு புதிய தொடக்கத்திற்கான இரவு ஜெபம். இந்த வேத தியானத்தை நன்றாக கவனியுங்கள். நிச்சயமாக இது விசுவாசியுங்கள். ஆச்சரியமாய், அதிசயமாய் உங்கள் வாழ்க்கையில் மகா செழிப்பு உண்டாகும். அதில் மாற்றமே இல்லை. சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். உங்களை அறிந்து தெரிந்த, உங்களோடு இருக்கிற, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவேளை உங்களோடு போட்டியாக நினைத்து காய்மாரமாக வஞ்சகத்தோடும் போட்டி பொறாமையோடும் எரிச்சலோடும் பார்க்கிறவர்கள் கூட ஒரு நாள் அதை காண்பார்கள். ஏன்னா நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள். ஒரு நாளிலே புது பலம் அடைவீர்கள். புது பலம் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் உயர உயர பறப்பீர்கள், மேன்மை அடைவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், சங்கீதம் 22ல தாவீது இப்படியாக கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஐயா, தாவீதுக்கு இது போன்ற அற்புதமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தாவீதுக்கு என்ன என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்பது தாவீதுக்கு தெரியும். எத்தனை மேன்மையான காரியங்களை கர்த்தர் அவருக்காக வைத்திருக்கிறார் என்பதை அறிந்தவர் தாவீது. அதனால் தான் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டார். ஆனாலும் உங்களையும் என்னையும் போல பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்களில் அகப்பட்ட ஒரு நேரத்தில் சொல்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு ரட்சியாமலும் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? பாருங்க, அவருக்கு எவ்வளவு தூரமா இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்குது ஆண்டவர். என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு இல்லை. இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை.
என்னை விட்டு தூரமாகாதேயும். 11-12 வசனத்தில் சொல்றாரு, என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து நெருங்கி இருக்கிறது, சகாயரும் இல்லை. நீர் என் பக்கத்துல இல்லையே, ஐயோ என்ன பண்ணுவேன் நீ கதறாரு பாருங்க. இன்னும் 12 அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கின்றன, முரட்டு காளைகள் எல்லாம் என்னை சூழ்ந்து என் குடும்பத்தை எங்களை அழிப்பதற்காக சூழ்ந்திருக்கிறன. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டன. பீறி கட்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். எத்தனை நெருக்கடியான சூழ்நிலையில 22ஆம் சங்கீதத்தில் தாவீது இப்படியாய் கதறிக்கொண்டிருந்த மனுஷனுக்கு பாருங்க 23ஆம் சங்கீதத்தில் அதை தொடர்ந்து இப்படியாய் அவர் ஆனந்தப்படுகிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை இந்த தாவீதை போல அவர் இருந்த நெருக்கடியான சூழ்நிலையில் அகப்பட்டது போல எங்கோ சிக்கிக் கொண்டு ஐயா பலத்த எருதுகளும் காளைகளும் போன்றவர்கள் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கலாம். பணம் படைத்தவர்கள் உங்களை கேலி செய்து கிண்டல் செய்யலாம். ஒருவேளை நீங்கள் சிறியவராய் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள் போல காணப்படும் பொழுது அநேகர் உங்களுக்கு விரோதமாக பேசலாம். பாருங்க, ஒருவேளை நீங்கள் இரவிலும் பகலிலும் செய்கிற ஜெபத்திற்கு பதிலே இல்லாதது போல் இருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பீறி கெச்சிக்கிற சிங்கத்தை போல தங்கள் வாயை திறக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது போலவே அநேக பிரச்சனைகள், வியாதிகள், கஷ்டங்கள் கொடுமையாய் உங்களை விழுங்கிவிடும் போல் இருக்கலாம். இந்த ஒரு தோல்வி, ஒரு கடன், பண பிரச்சனைகள் கூட உங்கள் வாழ்க்கையை அழித்து விடுவது போல் இருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அதுக்கு அப்புறமா கர்த்தருடைய கிருபையை பற்றி சொல்லும் பொழுது தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஐயா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், நான் தாட்சி அடையவே மாட்டேன். நீங்கள் இதைத்தான் சொல்லணும். இந்த பிரச்சனைகள்ல இருக்கும் போதே இதை சொல்லணும். அருமையானவர்களே, பிரச்சனைகளை இருக்கும் பொழுதே இதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஒரு நாளிலே கர்த்தர் உங்களை உயர உயர உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பறக்க வைப்பார். உங்கள் ஊழியத்தை, உங்கள் தொழிலை, கையின் பிரயாசங்களை மேன்மை அடைய வைப்பார். ஏன்னா கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். ஐயா, ஒன்றுமறியாத ஆட்டுக்குட்டிகளை போல அகப்பட்டு கொண்டீங்களா? எங்கேயோ யாரும் மதிக்காத, ஒன்றுமறியாத, எங்கும் ஓட முடியாத அல்லது திமிர முடியாத, முட்டி மோதி யாரையும் கடிக்க முடியாத ஆட்டுக்குட்டிகளை போல இருக்கிறீங்கல்ல? கர்த்தரே உங்களுக்கு என்னவா இருக்கிறார்? மேய்ப்பராய் இருக்கிறார். நீங்கள் தாட்சி அடைவதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படியே செய்வார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? என் ஆண்டவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற காலம் வருது, இப்பொழுதே அது தொடங்க போகிறது. அவர் எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுவார், விடுகிறார் என்பதை விசுவாசியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அவர் என் ஆத்துமாவை தேற்றி ஐயா பாடுபட்டு நொந்து நொடிஞ்சு போய் பல்வேறு அவமானங்கள், துக்கங்கள், கஷ்டங்கள், பல்வேறு எதிர்ப்புகள், பல்வேறு கேலி கூத்துகளுக்கு மத்தியிலே அவர் என் ஆத்துமாவை, அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன், சேனைகளின் கர்த்தர், அவரே என் ஆத்துமாவை, உங்கள் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை நீதியின் பாதையில் நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாளிலே நல்ல நீதியின் பாதையிலே ஐயா மேன்மையான வழிகளிலே கர்த்தருடைய மகிமையான பரலோக ஐஸ்வரியங்களினாலே உங்களை நிரப்பி, வானத்திற்கும் பூமிக்கும் உள்ளிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்பி என்ன செய்வார்? நீதியின் பாதை. அதுதான் அவருடைய நீதியின் பாதை. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த நீதியான வாக்குத்தத்தங்களை உங்களுக்கும் அதை நிறைவேற்றி உங்களை அப்படியே நடத்துவார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற போகிறது. பாருங்க, அப்பதான் நீங்க சொல்லுவீங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எத்தனை மரணகரமான சூழ்நிலையிலே ஐயா, ஆபத்து நிறைந்த பாதைகளிலே, சிக்கல் நிறைந்த சூழ்நிலைகளிலே நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். ஏன்னா கர்த்தர் தேவரீர். ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய வல்லமையும் அவருடைய சக்தியும் பாருங்க உங்களை தேற்றும், உங்களை வழி நடத்தும். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சொல்லுவீங்க அதுக்கு பிறகு, பொல்லாப்புக்கு பயப்படேனையா. எத்தனை பிரச்சனை வந்தா என்ன, எத்தனை சூழ்நிலைகள் மோசமாய் இருந்தா என்ன, எத்தனை எதிர்ப்புகள் இருந்தா என்ன, எத்தனை சிக்கலான ஆபத்தான சூழ்நிலைகளில் நான் இருந்தாலும் கூட பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறார்.
அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். ஐயா, அவர் இது போன்று உங்களுக்கு செய்து உங்களை மேன்மைப்படுத்தும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் கர்த்தர் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக யார் யார் உங்களை எதிர்த்தார்களோ, யார் யார் அவமானமாய் பேசினார்களோ, யார் யார் உங்களை ஏளனமாய் பார்த்தார்களோ, அவர்களுக்கு முன்பாக அவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருந்தீர்களோ அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாறி உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கென ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களை கௌரவப்படுத்துவார். பாருங்க, உங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். பாருங்க, அப்ப சொல்லுவீங்க, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று நீங்கள் உற்சாகமாய் ஆனந்த சத்தத்தோடு கம்பீரிப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது அரசன் இப்படியாக சொல்லுகிறார், ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறார். என் தலையை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். ஐயா, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மீது ஊற்றுவார், உங்களை பெருக பண்ணுவார், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஒருவேளை நீங்கள் வனாந்தர வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயா, உங்க வாழ்க்கை ஒருவேளை அவாந்தர வெளி போல் கரடுமுரடாய் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகளோடு அவாந்தர வெளியாய் செழிப்பே இல்லாதபடி ஐயா சுடுகாடு போல் காணப்பட்டிருக்கலாம். வறட்சி வறட்சி வேதனை வருத்தம் எங்கும் அப்படி இருக்கலாம். ஆனால் பாருங்க, உங்க பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது உங்க வனாந்தரங்கள் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். அருமையான தேவ பிள்ளைகளே, அவாந்தர வெளியிலே ஆறுகளை பாய்ந்தோடச் செய்வார் இந்த நல்ல தேவன். நீங்கள் மறந்து விடாதிருங்கள். ஐயா, ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையே வனாந்தரம் போல இப்பொழுது இருக்கிறதா? எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்று உன் வாழ்க்கை வனாந்தரம் போல் இருக்கலாம். ஆனால் உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. உன்னில் இருந்து நிரம்பி வழிகிற அந்த பாத்திரத்தின் நீரூற்றுகள். ஐயா, எத்தனையோ வனாந்தரமான வாழ்க்கையோடு இருக்கிற சகோதர சகோதரிகளை பிள்ளைகளினுடைய வாழ்க்கை அது நிரப்பும், அது ஆசீர்வதிக்கும்படியாக பெருவெள்ளமாய் அது பாய்ந்தோடும். கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். கடன் பட்டு கிடக்கிற நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறி போவீர்கள். உதவி யார் செய்வார்கள் என்று காத்திருக்கிற நீங்கள் இன்று யார் எனக்கு உதவி செய்வார், யார் எனக்கு சகாயம் செய்வார்கள் என்று காத்திருக்கிற பரிதவிக்கிற நீங்கள் நாளை அநேகருக்கு உதவுகிற பாத்திரமாய், அநேகருக்கு சகாயம் செய்கிறவர்களாய், அநேகரை தூக்கி விடுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும், அது வழியும், நிச்சயமாய் வழியும். கர்த்தர் உங்களை அப்படியாய் மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார், கைவிடவே மாட்டார். அநேகரை ஆசீர்வதிக்கணும். பாருங்க, உனக்குள் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உனக்குள் உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஐயா, அந்த பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னது போல உங்களுக்குள்ள இன்று ஒருவேளை நீங்கள் சாபத்தின் அடையாளம் போல இருக்கலாம். ஒருவேளை உங்களை இன்று பார்க்கிறவர்கள், ஓ இவங்க சாபம் பிடிச்சவங்க, இது சாபம் பிடிச்ச ஃபேமிலி, இவங்க ஒரு நாளும் உருப்பட மாட்டாங்க என்று உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து சொல்லலாம். ஆனால் ஒரு நாளிலே ஐயா, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய், ஆசீர்வாதத்தின் வழியாய், வடிகாலாய் இருப்பீர்கள். உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உயர உயர பறப்பார்கள். இன்று ஒருவேளை அற்பமாய், சின்னவர்களாய், பொடியர்களாய் காணப்படலாம். ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள், இவர்கள் ஒரு நாளிலே கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒரு நாளிலே புது பலன் அடைந்து என்ன செய்வீங்க? உயர உயர பறப்பீர்கள். அதை ஒருவனும் தடுக்க முடியாது, ஒருவனும் தடுக்க முடியாது, ஒருவனும் குறுக்க நிற்க முடியாது. கழுகுகளைப் போல பறப்பீர்கள். ஐயா, வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, கடைசியா நீங்க சொல்லுவீங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது. ஐயா, கர்த்தருடைய வீட்டிலே நானும் என் பிள்ளைகளும் நீடித்த நாட்களாய், கொஞ்ச நாள் இல்ல, இடைக்காலம் மட்டுமில்ல, நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம் என்று சொல்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிற இது ஒரு புதிய தொடக்கத்திற்கான இரவு ஜெபம். ஐயா, இப்படியாய் கிடந்த, வறட்சியாய் கிடந்த நீங்கள் ஐயா தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விட போகிறார் உங்களை. இத்தனையோ கஷ்டங்கள் பாடுகளோடு துணை இல்லாமல், உதவுவார் இல்லாமல், சகாயரும் இல்லாமல் இருந்த உங்களுக்கு கர்த்தரே உங்களுடைய மேய்ப்பராய் இருப்பார். நீங்கள் தாட்சி அடைவதே இல்லை என அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே,
பிள்ளைகளே, இந்த ஃபைலை ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். இந்த ஃபைலை மாத்திரமல்ல, நீங்கள் பார்க்கிற எந்த ஃபைலையும் உங்களுடைய நண்பர்களுக்கு டைம் எடுத்து ஷேர் பண்ணுங்க. அது கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தரையே நீங்க அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறீங்க, அனுப்புறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அதற்காக ஒரு 10 நிமிஷம் எடுத்தாலும் பரவாயில்ல, அதை நிச்சயமாய் இந்த ஊழியமாய் கருதி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளை, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். அப்ப நான் உங்களுக்கு உடனுக்கு உடன் இந்த ஃபைல்லாம் என்ன செய்யும், செல்லையே நோட்டிபிகேஷன் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை நிச்சயமாக அமுக்குங்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நீர் எத்தனை உயர்ந்தவர், சிறந்தவர், மாறாதவர். ஐயா, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, இப்பொழுதும் நம்மோடு இணைந்திருக்கிற இந்த ஜெப வேளையிலே இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை, ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனே, இது இந்த இரவு, இந்த நடுஇரவு ஜெபம் ஒரு புதிய தொடக்க வாசல் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெபத்திலே கர்த்தர் ஆச்சரியமாய், அதிசயமாய் உடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த வாசல்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு நாளிலே ஐயா, தாவீது அரசனை போல, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஐயா, நான் கதறி சொல்லுகிற வார்த்தைகளை கேளாமல் இருப்பது போல் இருக்கிறீரே என்று கதறிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள். ஆமென் ஆண்டவரே, இவருடைய சூழ்நிலைகள் இன்று இரவே மாறும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நீரே இவர்களுடைய நல்ல மேய்ப்பனாய் ஐயா, அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் அவருடைய குடும்பத்தோடு கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய கோலும், உம்முடைய தடியும், உம்முடைய வல்லமையும், உம்முடைய மகிமையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய், இந்த இரவிலே மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, சிறைச்சாலையிலே அகப்பட்டிருந்த அந்த யோசேப்புக்காக என் தேவனாகிய கர்த்தர் அந்த பார்வோனை அவருடைய சொப்பனத்திலே கலங்கடித்தீரே. சிறைச்சாலையில் இருந்து உம்முடைய மகனை, உம்முடைய பிள்ளையை சிங்காசனத்திற்கு கொண்டு செல்வதற்காய் அந்த மகாபிரிய மன்னனை கலங்கடித்த உம்முடைய அதே நீதி இவர்களுடைய பிள்ளைகளுக்காக செயல்படட்டும் ராஜா. இவர்களுக்காக புதிய வாசல்கள் திறக்கட்டும், புதிய வழிகள் திறக்கட்டும், வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும், ஐயா, தொழில் வாய்ப்புகள் உண்டாகட்டும், நல்ல செய்திகள் கடந்து வரட்டும். இவர்களோடு உழைக்கிறவர்கள், இவர்களோடு நல்ல பார்ட்னர்ஷிப்பாய் வேலை செய்கிறவர்கள், இவர்களோடு இணைந்து இவர்களை உயர்த்தும்படியாய் உற்சாகமாய் ஒருங்கிணைந்து வேலை செய்கிறவர்கள், நல்ல லைஃப் பார்ட்னர்ஸ் வரட்டும் சுவாமி. நல்ல லைஃப் பார்ட்னர்ஸ் வரட்டும் ஐயா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் வரட்டும் ஐயா. இன்று இரவே என் தேவனாகிய கர்த்தர் யார் யாரோடு பேச வேண்டுமோ அவர்களோடு பேசுவீராக. இவருடைய அப்பா, தண்டல்காரர்களை கர்த்தர் நீதி உள்ளவர்களாய் மாற்றுவீராக. உடைய பிள்ளைகளும் ஐயா, இவர்கள் பட்ட கடன்களை திருப்பி அடைப்பதற்கு ஏற்ற பலத்தை, ஞானத்தை, புத்தியை, ஐஸ்வரியத்தை, ஆஸ்தியை, அந்தஸ்தை கொடுப்பீராக. இன்று இரவு ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. இவர்களை ஐயா, பல்வேறு உபத்திரவங்கள், கஷ்டங்களிலே அகப்பட்டு ஓ லார்ட், அப்பாவி ஆட்டுக்குட்டிகளை போல இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, எங்கோ முள்ளுகளுக்குள்ளும் புதர்களுக்குள்ளும் அகப்பட்டது போல அகப்பட்டிருக்கிற அன்பு ஆட்டுக்குட்டிகளை போன்று அகப்பட்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் நினைப்பீராக. சில கொலை கூடத்திற்கு கொண்டு பட போகிற ஆட்டுக்குட்டியை போல பிடிபட்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக ராஜா. இது அனுகூலமான ஒரு அடையாளத்தை இன்று இரவே காண்பிக்கும்படியாய் ஐயா, விடுதலை, சுகம், ஆரோக்கியம் இன்றே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படும் என்று சொல்லுகிற ஒரு ஞானம், புத்தி, விசுவாசம் இன்றே உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா. வறட்சியோடும் கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் இருந்த உம்முடைய பிள்ளைகளை ஓ புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அந்த பந்தி ஆயத்தப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளிலே இவர்களை பார்ப்பவர்கள் ஐயா, ஒரு நாளிலே நீர் அப்படியா இவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி, இவர்கள் பிள்ளைகளையும் இவர்களையும் உயர்த்தி மேன்மைப்படுத்தும் பொழுது ஐயா, இவர்களை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் எல்லோருடைய கண்களும் காணும்படியாய் கண்டு ஆச்சரியப்பட்டு உம்முடைய
உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாய், உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாய் இந்த பிள்ளைகளை ஒரு நல்ல சாட்சிகளாய் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் ஐயா, தொந்தரவுகள் எல்லாம் மாறி போகட்டும். தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்காக இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ராஜாக்களோடு பேசுவீராக ஐயா. வழிகளை திறக்க வேண்டிய நபர்களிடம் இருந்து வழிகள் திறக்கட்டும், வாசல்கள் திறக்கட்டும், பூட்டுகள் உடையட்டும், சங்கிலிகள் தெரிக்கட்டும், இவர்கள் விடுதலை அடையட்டும் சுவாமி. வெற்றி பெறட்டும் ஐயா, வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் இவர்களுக்குள்ளே ஐயா. இவர்கள் வறண்ட நிலம் போல் இருந்த இவர்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வதற்காக நன்றி. வனாந்திரம் போல இருந்த வாழ்க்கைகள் எல்லாம் ஐயா, இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழிவதனால் அவற்றிலே ஆறுகளும் நீரூற்றுகளும் பாய்ந்தோடும் வண்ணமாய் ஒரு பெரிய செழிப்பு உண்டாகட்டும், ஒரு பெரிய பாதுகாவல் உண்டாகட்டும். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவீராக. உங்க கரத்திலே ஒவ்வொரு பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் என் தேவனே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா. இவர்களை நீங்க உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருப்பதற்காக நன்றி சுவாமி ஐயா. இவர்கள் மதில்கள் எல்லாம், இவருடைய காரியங்கள் எல்லாம், பிள்ளைகள் எல்லாம், இவர்களுக்குள்ளே தொழில் ஊழியங்கள் எல்லாம் உம்முடைய கண்முன்னே இருப்பதற்காக நன்றி. கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய நாமத்திற்கு பெரிய சாட்சியாய் இவர்கள் எழும்பும்படியாய் கர்த்தாவே உம்முடைய அனுக்கிரகம், உம்முடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென்.